الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: فصلوا فيه فإن الصلاة فيه كألف في سلد في غيره. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 15 ஜுஸுவை, அதாவது குர்ஆனின் பாதியை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் மனிதனுடைய யதார்த்தமான குணங்களை நிறைய பேசியது. அதேபோல் மிகப்பெரிய சிறப்பிற்குரிய வரலாறு கஃப்வாசிகள் அவர்களோடு தோழமை கொண்ட நாய், அது சம்பந்தப்பட்ட வரலாற்று செய்திகளை இன்று ஓத கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பரிசுத்தமானவன் தனது அடியானை இரவு பயணத்திற்கு கஅபத்துல்லாவில் இருந்து பைத்துல் மக்தஸ் வரை அழைத்துச் சென்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே அவனுடைய பெரிய அதிசயத்தை இந்த வசனத்திலே சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம், நபி அவர்கள் கவலையை போக்கும் விதமாக விண்ணுலக பயணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. வானத்தின் பக்கம் ஏறி அல்லாஹ்வை கண்டு சொர்க்க நரகங்களை எல்லாம் கண்டு அங்கு பார்க்க வேண்டியது பேச வேண்டியது அனைத்தையும் பார்த்துவிட்டு பேசிவிட்டு அங்கிருந்து வரும்பொழுது தொழுகை கடமை என்று இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த அற்புதமான மெஹராஜ் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த மெஹராஜ் என்பது எப்படி நடந்தது என்றால், கஅபாவில் படுத்து தூங்கின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தூக்கிக்கிட்டு போய் பைத்துல் மக்தஸ் வர ஒரு பிரம்மாண்டமான வாகனத்தில் நான் கூட்டிகிட்டு போனேன். அதன் பிறகு அங்கே இருந்து வானத்தின் பக்கம் அவர்களை நான் உயர்த்தினேன் என்றெல்லாம் இந்த வசனம் பேசுவதை பார்க்கிறோம். பைத்துல் மக்தஸ் என்பது ஒரு புனித தலம். கஅபத்துல்லாவை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பே உண்டான புனித தலம் 2. அதில் ஒன்று கஅபா, இரண்டாவது பைத்துல் மக்தஸ். பைத்துல் மக்தஸ் மிகப்பெரிய சோதனைக்கு நீண்ட காலமாக ஆட்பட்டு இருக்கிறது. இப்போதும் சோதனையினுடைய காலத்தில் தான் அது இருக்கிறது. ஒரு காலம் வரும், கியாமத் நாள் நெருக்கத்தில் நிச்சயமாக பைத்துல் மக்தஸ் முஸ்லீம்கள் கைவசம் வரும். ஆனால் இன்று யூதர்கள் வசத்தில் இருக்கிறது. யூதர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்ற சுபச்செய்தி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பைத்துல் மக்தஸை மையப்படுத்தித்தான் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். பைத்துல் மக்தஸ் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் புனித பூமி அல்ல, கிறிஸ்தவர்களும் அதை புனித பூமியாக, புனித இடமாக கருதுகிறார்கள். யூதர்களும் அதை புனிதமாக கருதுகிறார்கள். அதனால்தான் அன்றிலிருந்து இன்று வரை இல்லை, கியாமத்து நாள் வரை அது குறித்து நிறைய சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸை பற்றி சொல்லுவாங்க. அதாவது பைத்துல் மக்தஸ் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டடத்தை பூர்த்தி பண்ணி முடித்தாங்க அப்படின்றலாம் வரலாற்று பூர்வமான செய்திகள் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பைத்துல் மக்தஸ் உங்களுக்கெல்லாம் கஅபாவை நல்லா தெரியும்பா, அதே மாதிரி கண்ணியமான ஒரு பள்ளிவாசல் பைத்துல் மக்தஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் தொழுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸல்லூ ஃபீஹி, அந்த பைத்துல் மக்தஸில் போய் நீங்கள் தொழ முயற்சி பண்ணுங்க. ஃபஇன்ன ஸலாத ஃபீஹி கஅல்ஃபி ஸலாத்தின் ஃபீ கைரிஹி.
கஅபா, மஸ்ஜிதுல் நபவி, இந்த 2 பள்ளி அல்லாத உலகத்தில் எத்தனை பள்ளி இருக்கும்? அந்த எந்த பள்ளியில் நீங்கள் தொழுதாலும் 1000 தொழுகைக்கு சமமானது பைத்துல் மக்தஸில் போய் ஒரு தொழுகை தொழுகிறது. பைத்துல் மக்தஸில் ஒரு துஹரு தொழுதுட்டா நம்ம பள்ளிவாசல் 1000 துஹர் தொழுத கூலி, ஒரு அசரு தொழுதுட்டா 1000 அசரு நம்ம பள்ளிவாசல்களில் தொழுத கூலி அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, பைத்துல் மக்தஸுங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது, இப்படி எல்லாராலையும் நாங்கள்லாம் போக முடியுமா? அந்த பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? அப்படி கிடைக்காம போயிருமே, ரொம்ப தூரமாச்சேன்னு சொன்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன் அப்படிங்கிறது ஒரு 1700 கிலோமீட்டர் சொச்சோன்னு வைங்களேன், ஒரு நீண்ட தூரம் தான், அது மறக்க முடியாது. அன்னைக்கு வெறுமனே ஒட்டகத்தில், கழுதையில், குதிரையில் பயணம் பண்ணதானே, இன்னைக்கு மாதிரி ஃப்ளைட் கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஒரு தூரமான பயணம். அதனால கேட்டாங்க, போக முடியாட்டி என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதுஹதி லஹு ஸைதன் யுஸ்ரஜு ஃபீஹி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருந்து நீங்கள் ஜைத்தூன் எண்ணெயை அந்த பள்ளிவாசலுடைய விளக்கு ஏற்ற அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது காசை கொடுத்து அந்த ஊரில் போய் ஜைத்தூன் எண்ணெய் வாங்கி சார்பா பைத்துல் மக்தஸை எரியக்கூடிய விளக்குக்கு எண்ணெயை ஊற்றிருன்னு அர்த்தம், அதுக்கு பேர். அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஃபமன் ஃபஅல ذلك, போக முடியாதவங்க பள்ளிவாசல் பிரகாசத்துக்கு இது மாதிரி எண்ணெயை அனுப்பிவிட்டா, ஃபஹுவ கமன் அதாஹு, அவன் பள்ளிவாசலுக்கு போன கூலி கிடைக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு மாஜாவில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூ தாவூதுல, முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு இன்னைக்கு என்ன நாம் தெளிவு எடுத்துக்க வேண்டியதுன்னா, முடிஞ்சவரை பைத்துல் மக்தஸ் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க நம்மாலான ஏதேனும் உதவியை பூமியில் எந்த ஓரத்தில் இருந்தாலும் அதற்கு உதவி செய்யணும்னு அர்த்தம். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் அடிமைத்தனத்தில் இல்லை, முஸ்லீம்கள் வசமாக, அதாவது நார்மல் நிலையில் இருந்துச்சு. இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருச்சு, யூதன் கைவசமாக வச்சிருக்கானே. நாம பைத்துல் மக்தஸில் போய் தொழுவோம்னா அவன் நிபந்தனை போடுறான், விசாலமாலாம் போயிட முடியாது, காபாவுக்கு நாம் போகிற மாதிரி, மஸ்ஜித் நபவிக்கு நம்ம போகிற மாதிரி அப்படியெல்லாம் போக முடியாது, 1008 தடைகளில் வச்சிருக்கிறான், அது இதுன்னு சொல்லி. அதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்ல வர்றது. அந்த பள்ளிவாசல் பிரகாசத்திற்கு உதவுங்கள்னா அன்னைக்கு விளக்கால உதவ வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு விடுதலைக்காக உதவ வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஹதீஸு மஸ்ஜிது நபவி, அதாவது மஸ்ஜிது அக்ஸா ஆட்படும் நேரமெல்லாம் முயற்சி செய்யுங்கள், அதை வெளியே கொண்டு வர என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா போனாங்க. மதீனா போனவுடனே முதல்ல எதை பார்த்துங்க தொழுதாங்க? காபாவை பார்த்தா கிடையாது. ஒரு 16லேருந்து 18 மாதம் பைத்துல் மக்தஸை பார்த்து தான் தொழுதாங்க. அதுதான் அவங்களுக்கு கிப்லா, அதுதான் அவங்களுக்கு ஆரம்ப கால கிப்லா. ஆனால் அதன் பிறகு அல்லாஹ் தான் மாற்றினான், கஅபாவை பார்த்து தொழுங்கள் அப்படின்னு அப்புறம் தான் மாற்றினான். கஅபா அதன் பிறகு தான் திசையாக மாறியது, நமக்கு தொழுகும் திசை. அதற்கு முன்பு வரை பைத்துல் மக்தஸ் தான் திசை. பைத்துல் மக்தஸை பார்த்து தொழுதான் தொழுகு கூடும். வெறும் 18-16 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ்வே மாற்றினான் என்பதை குர்ஆன் வசனங்கள் பேசுவதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்னாடி பைத்துல் மக்தஸை கட்டி முடித்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பல வகையான ஜின்னுகளை கொண்டு அந்த பள்ளி கட்டப்பட்டது. மனித கரங்களால் கட்டப்பட்டது என்று சொல்வதை விட ஜின்னால் கட்டப்பட்ட பள்ளி உலகத்தில் ஒன்று இன்றைக்கும் உண்மையாகவே இருக்குதுன்னா அது பைத்துல் மக்தஸ் தான். பைத்துல் மக்தஸ் ஜின்களை கொண்டு கட்டப்பட்டது. அப்படி எல்லாம் கட்டி முடித்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3 வகையான துவா செஞ்சாங்க. அதில் ஒரு துவா என்னன்னு கேட்டால், அல்லா யஅ்திஹாதல் மஸ்ஜித் அஹதோன், இந்த பள்ளிவாசலுக்கு யாரேனும் வந்தாங்கன்னா எதுக்காக, லா யுரூதி இல்லா ஸலாத்தன் ஃபீஹி, இந்த பள்ளிவாசலை தொழுகணுங்கிற நியத்தோட மட்டும் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா, இறைவா இல்லா ஹரஜி மின் துனூபி கயோமி பலதுஹு உம்முஹு, அவருக்கு நீ என்ன கூலி கொடுக்கணும் தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போல் முன் சென்ற பாவங்களை எல்லாம் சுத்தமாக அழித்து விடுவாயாக அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டிருக்கிறாங்க. எப்படி? இறைவா நீ சொன்ன பிரகாரம் பள்ளியை கட்டி முடித்தேன், இந்த பள்ளிக்கு நான் ஓன்ட்ட ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்குறேன். என்ன கௌரவம்னு கேட்டால், நான் கட்டின இந்த பள்ளிவாசலில் யாராவது தொழுகை நியத்தோட புறப்பட்டு தொழுதாங்கன்னா அந்த தொழுகைக்கு முன்னாடி அவங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்கு. அவர் அந்த தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பச்சை பிள்ளை மாதிரி பாவம் அறியாத பிள்ளையா நீ அவரை கொண்டுகிட்டு போ அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுலைமான் நபி துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம் அப்படின்னா, ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது
பைத்துல் மகதஸ் பள்ளியில் 2 ரக்காயத்து தொழுதா இவ்வளவு சவாப். 2 ரக்காயத்து தொழுதா இவ்வளவு சவாப் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போற நேரத்தில் கேட்டாங்களே, இறைவா கல் எரிய தூரம் அளவு, அதாவது பைத்துல் மகதஸ்ல இருந்து ஒருத்தர் சாதாரணமாக கல் எரிஞ்சார்னா எவ்வளவு தூரத்தில் அவரால் எரிய முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமா, பைத்துல் மகதஸ் பள்ளிக்கு நெருக்கமா என்னுடைய கபரை நீ ஆக்கு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்கான். அந்த பள்ளிவாச பக்கம் நான் மௌத்தாகி அடக்கமாகணும். ஏன்னா அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கிறதெல்லாம் பல நபிமார்கள் நடமாடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அதன் பிறகு வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் குர்ஆன்ல எத்தனை நபியை சொல்றானோ அத்தனை நபிமார்களில் பெரும்பாலானோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அந்த பைத்துல் மகதஸ் என்ற அந்த பள்ளியினுடைய வளாகங்களுக்குள் அவர்கள் கால்களெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது என்ற பெரும் பாக்கியத்தால் அந்த பள்ளிவாசல் பக்கத்திலேயே இறைவா எனக்கு ஒரு கபரை ஏற்படுத்து, நான் மௌத்தா போய் அந்த இடத்துக்கு பக்கத்தில் அடக்கமாகணும் அப்படின்னு அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் அடக்கமாக வேண்டும் என்பதை ஒரு பெரும் ஆசைப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம பள்ளிவாசலை தொழுதா என்ன நன்மையோ அதே பள்ளிவாசலில் தான் அடையாறில் தொழுதாலும், அதாவது திருவான்மியூரில் தொழுதாலும், பக்கத்தில் கொட்டிவாக்கத்தில் தொழுதாலும், டெல்லியில் போய் தொழுதாலும், அமெரிக்காவில் போய் தொழுதாலும், ஐரோப்பியாவில் போய் தொழுதாலும் எல்லா இடத்துலையும் ஒரே நன்மை தான் கிடைக்கும். எந்த பள்ளியில் தொழுதாலும் நன்மை ஒரே அளவு தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, நன்மை அதிகம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் தொழுவதற்கென்று பயணப்பட வேண்டுமையானால் ஒன்று கஅபாவிற்கு பயணப்படுங்கள், அடுத்து மஸ்ஜித் நபவிக்கு பயணப்படுங்கள், அடுத்து பைத்துல் மகதஸுக்கு பயணப்படுங்கள். இந்த 3 பள்ளி அல்லாமல் நன்மை அதிகம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எங்கே பயணப்பட்டாலும் அந்த பயணம் அவ்வளவு தெளிவான பயணம் அல்ல. எல்லா இடத்துலையும் ஒரே நன்மை தான் கிடைக்கும்டாங்க, ஒரே மாதிரி தான் கிடைக்கும்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்களே, அதாவது கஅபாவில் தொழுதா ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகை நன்மை. அதே மாதிரி மஸ்ஜித் நபவியில் தொழுதா 50,000 தொழுகைகளுடைய நன்மை கிடைக்கும். பைத்துல் மகதஸில் தொழுதா 50,000 முறை தொழுத நன்மை கிடைக்கும். இப்படியாக நிறைய கருத்துக்கள் உண்டு. ஆனால் பைத்துல் மகதஸ் என்பது புனித தலம். அது அல்லாஹ் எவ்வளவு வேண்டாலும் நன்மையை கொடுக்க போதுமானவன். 1000 மடங்கா தரலாம், 50,000 முறை தொழுத நன்மையே கொடுக்கலாம். ஆனால் பைத்துல் மகதஸ் என்பது ஒரு புனித தலம். அங்கே நாம் போகவோ அல்லது அங்கே போய் தொழுகவோ ஆசைப்படுவது ஒரு மூமினின் இயற்கையான பண்பாக இருக்கும். இயற்கையான பண்பு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களே, அதாவது மன் அஹல்ல பி உம்ரதி மின் பைத்துல் மகதஸ், பைத்துல் மகதஸ்ல இருந்து உம்ராவுக்காக ஒருத்தர் இஹ்ராம் கட்டினா கானத் லஹு கஃபாரத்துன் லிமா கப்ல மின் ذுனூபி, அவர் அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் அழிச்சிருவான். எங்கே போய் கட்டணுமா? நம்ம இந்தியாவிலேருந்து பயணப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடனே நாம் இஹ்ராம் ஆடையை கட்டிட்டு நேராக காபாவுக்கு போயிடுறோம் இல்லையா? இது ஒரு வகையான உம்ரா இருக்கட்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, பைத்துல் மகதஸ்லேருந்து நீ இஹ்ராம் கட்டு, அங்கே இருந்த நேராக நீ காபாவுக்கு போ. இங்கே இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளிலிருந்து காபாவுக்கு போகிற மாதிரி பைத்துல் மாசத்தில் போகிறது அல்ல. மற்ற பயணத்தை போல பைத்துல் மகதஸ் கிடையாது. பைத்துல் மகதஸ்ல இருந்து நீ உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டி பயணப்பட்டேனா மற்ற உம்ரா பயணத்தை விட இது ஸ்பெஷல் பயணம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். இஹ்ராம் கட்டினோடனே மன்னிச்சிருவான். இஹ்ராம் கட்டி அந்த நிய்யத்தில் நீங்கள் புறப்பட்டாலே, அதாவது முன்னாடி இருக்க எல்லா பாவத்தையும் எல்லாம் முடிச்சு தந்துடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்களே. அப்போ பைத்துல் மகதஸ் என்பது ஒரு புனித தலம். அதாவது சில பேர் நிய்யத்து வைப்போம், வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும், வருஷம் உம்ரா போகணும். அது அவ்வளவு தெளிவான ஒரு நிய்யத்துன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. வேணா இப்படி சொல்லலாம், இந்த வருஷம் நான் இங்கே இருந்து நேராக உம்ரா போயிடுவேன், அடுத்த வருஷம் நேராக பைத்துல் மகதஸ் போவேன், அங்கே இருந்து உம்ரா போவேன், அப்படி நிய்யத்து வைக்கணும், அப்படி நிய்யத்து வைக்கணும். அதனால தான் உலக அளவில் ஜியாரான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னைக்கு. அதாவது இந்தியாவிலிருந்து புறப்பட்டா, அதாவது பைத்துல் மகதஸ் போயிட்டு அதன் பிறகு மஸ்ஜித் நபவி, கஅபத்துல்லா, அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அதே போல் பிற பிற நபிமார்கள் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரியா, ஷாமு, லெபனான், அம்மான் அப்படிங்கிற நபிமார்கள் வாழ்ந்த இடமெல்லாம் போய் நபிமார்களை எல்லாம் ஜியாரத்து செய்துவிட்டு அதன் பிறகு ஹஜ் உம்ராவை எல்லாம் முடித்து விட்டு வர்றது ஜியாரா பயணம். முடிந்தால் வசதி உள்ளவர்கள் அந்த ஜியாரா பயணம் என்பது நம் வாழ்க்கையில் அவசியம் செய்ய வேண்டியது. காரணம்,
நாம் நபிமார்களுடைய கபறுகளை சந்திப்பது பெரும் பாக்கியம். அதிலும் குறிப்பாக பைத்துல் மக்தஸில் கால் வைக்கிறது பெரிய பாக்கியம். கஅபாவில் நாம் எப்படி தொழுக ஆசைப்படுறோம், மஸ்ஜிது நபவியில் நாம் எப்படி தொழுக ஆசைப்படுறோம், அதே மாதிரி ஈமான்தாரிகள் உள்ளத்தில் இப்படி ஆசை வர வேண்டும், பைத்துல் மக்தஸிலும் நான் தொழ வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். பைத்துல் மக்தஸ் என்பது ஒரு புனித தலம், அதனால் அதன் மீது நமக்கு அளவு கடந்த பிரியம் வர வேண்டும். அதனால் தினந்தோறும் பைத்துல் மக்தஸை தொழக ஆசையும் பட்டு அந்த பூமி சுதந்திர பூமியாக மாறணுங்கிற நமக்கு எண்ணமும் வரணும். அந்த சுதந்திர பூமிக்காக பாடுபடக்கூடிய அந்த காசா மக்களுக்கு, பலஸ்தீன மக்களுக்காக நம்ம இங்கே இருந்து துவாவும் செய்யணும். இறைவா, அந்த பலஸ்தீன் பள்ளிவாசலை, அது இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்தஸை மீட்டத்தானே இவ்வளவு பாடுபடுகிறார்கள் அந்த மக்கள். தன்னுடைய உலக ஆதாயத்துக்காகவா? கிடையவே கிடையாது. புனித தலம் என்பது யூதர்கள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விரட்டி எடுத்து அது முஸ்லீம்கள் வசம் வர வேண்டும் என்ற நிலைக்காகத்தான் காசா மக்களாக இருக்கட்டும், பலஸ்தீன மக்களாக இருக்கட்டும், அந்த அரபு மக்கள் பள்ளிவாசலை மீட்டெடுக்க, புனித தலத்தை மீட்டெடுக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாடுபடக்கூடிய நிலைப்பாட்டுக்கு, ஜிஹாதிற்கு அல்லாஹ் நான் அழகிய கூலியை தர வேண்டும் என்று துவா செய்கிறேன். அழகிய கூலி அவர்களுக்கு தர வேண்டும், அழகிய வெற்றி அவர்களுக்கு தர வேண்டும். இதில் இன்னும் கூடுதலான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கியாமத்து நாள் நெருக்கத்தில் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலு உலகத்தில் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிப்பான். மிகப்பெரிய அபாரமான ஆற்றலுக்கு சொந்தக்காரன். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பெரிய அபாரமான ஆற்றல். எவ்வளவு பெரிய அபாரமான ஆற்றல் தெரியுங்களா? நடு கடல்ல போய் அவன் நின்றான்னா முழங்கால் அளவு கூட அவனுடைய முட்டி கூட நனைஞ்சிருக்காதான். அவன் எவ்வளவு பெரிய ஹைட்டு, வெயிட்டா, எவ்வளவு பெரிய பலமான இருப்பான், நமக்கு கற்பனை கூட பண்ண முடியாது. அதாவது சஹீஹான கிதாபுகளில் இந்த ஹதீஸுகள்லாம் வருது. சஹீஹான கிதாபுகளில் இந்த ஹதீஸுகள்லாம் வருது. தஜ்ஜால் உலகம் முழுக்க போவான், மக்களை பூரா முஸ்லீம்களெல்லாம் வதை செய்வான், பல கொடுமைப்படுத்துவான். அப்படிப்பட்ட தஜ்ஜால் பைத்துல் மக்தஸ் அந்த ஊருக்குள்ளே போக முடியாது. அங்கே இருக்கிறவங்க ஈமானோடு இருப்பாங்க. அவன் செய்கிற குழப்பத்துக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. இந்தியா வருவான்னா வருவான், அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாட்டுக்கும் அவன் போகக்கூடிய ஆற்றல் உள்ளவன். ஆனால் போக முடியாத இடம், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய 4 இடங்களில் பைத்துல் மக்தஸ் ஒன்று. பைத்துல் மக்தஸ் அந்த எல்லைக்குள்ளே அவனால் போக முடியாது. அவன் போகணும்னு நினைக்கவும் மாட்டான், போகனாலும் அவனால் முடியாது. அப்போது ஒரு தவறான வழிகெடுக்கக்கூடிய அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அன்றைய நேரத்தில் பைத்துல் மக்தஸில் இருந்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அவங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது. காரணம், பைத்துல் மக்தஸ் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். குழப்பவாதி நீ உள்ள வர முடியாதுறாங்கிறான் அல்லாஹ், மக்களை கெடுக்கிறவனை உள்ள வர முடியாதுறாங்கிறான் அல்லாஹ், இல்லையா? அப்போ பைத்துல் மக்தஸ் அது ஒரு புனிதமான இடமா இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு நாம் போகணும், தொழணும், அங்கே இருந்து ஒரு உம்ரா செய்யணும் அப்படிங்கிற நிலைக்கு எல்லாம் முடிஞ்சால் வரணும். அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம் அதை பிடிச்சிக்கணும். அல்லாஹு தஆலா பைத்துல் மக்தஸை விரைவிலேயே முஸ்லீம்கள் கரம் வருவதற்கு அருள்வாளிப்பானாக. அந்த பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசலிலே நாம் இஹ்லாஸோடு பலமுறை நம் மனைவி மக்களோடு போய் தொழும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. அந்த பைத்துல் மக்தஸ் பள்ளியிலிருந்து இஹ்ராம் கட்டி நாம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.